இங்க என்னாச்சு? எங்க போறீங்க? என் ஃப்ரெண்டுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சம்மா, ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க. ஐயோ, என்னாச்சு? பெரிய ஆக்சிடென்ட்மா, ஹிப் போன் வேற கிராக் ஆயிருக்கு, நிறைய பிராக்சர்ஸ் இருக்குன்னு வேற சொல்றாங்க. சர்ஜரி ஸ்டார்ட் பண்ண 3 லட்சம் ஆகுமா. பாவம், அவங்க அம்மா எப்படி மேனேஜ் பண்ணுவாங்க? நான் அவங்ககிட்ட 1000 டைம் சொல்லியிருக்கேன், ஹெல்த் இன்சூரன்ஸ் ஏறா, ஹெல்த் இன்சூரன்ஸ் ஏறான்னு. அந்த நாய் ஒரு டைம் கூட கேட்டதே இல்ல. சரி, நான் ஹாஸ்பிட்டல் போறேன். இருங்க, நானும் வரேன். சரி வா. அம்மா அம்மா, என்னம்மாச்சா உனக்கு? அடிபட்டுருச்சுன்னு சொல்றாங்கப்பா. ஆபரேஷனுக்கு 3 லட்சம் ஆகும்னு சொல்றாங்க. இந்த சைன் வச்சனால அந்த பணத்தை ரெடி பண்ணி கொடுப்பா. நீங்க கவலைப்படாதீங்க, நாங்க இருக்கோம். எப்படியாச்சும் பணத்தை சரி பண்ணிடலாம். அம்மா, நீங்க கவலைப்படாதீங்க, நான் எப்படியாச்சும் மேனேஜ் பண்றேன். நான் என்னோட ஆடி எடுத்து எப்படியாச்சும் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட காசு ரெடி பண்றேம்மா. மெடிக்கல் எமர்ஜென்சி எப்பயுமே சொல்லிட்டு வராது, பட் ஹாஸ்பிட்டல் பில் நம்ம சேவிங்ஸே காலி பண்ணிடும். அதனால crores வரைக்கும் கவர் ஆகுற ஹெல்த் இன்சூரன்ஸ் ரொம்ப முக்கியம். இப்போ 18% ஜிஎஸ்டி ரிமூவ் ஆயிடுச்சு. ஸோ அதே ப்ரீமியம்ல டபுள் கவரேஜ் கிடைக்கும். டயபிட்டிஸ் மாதிரியான ப்ரீ எக்ஸிஸ்டிங் கண்டிஷன்ஸ்க்கும் Day 1ல கவரேஜ் கிடைக்கும். ஸோ டோன்ட் பி லேட். பயோல இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி up to 25% டிஸ்கவுண்டோட உங்க ஃபேமிலிக்கு சரியான ஹெல்த் பிளானை சூஸ் பண்ணுங்க. இந்த ஹெல்த் இன்சூரன்ஸோட உங்க ஃபேமிலியோட சேஃப்டியை பில்ட் பண்ணுங்க.